2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வாங்க. இன்று காலை பைபிள் ரீடிங்கில் இந்த அதிகாரத்துடைய 13ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் அடுத்த அதிகாரத்தையும் நம்ம வாசித்தோம். அதே போல் 2 நாளாகமும் 32ஆம் அதிகாரத்தையும் வாசித்தோம். இந்த அதிகாரத்தில் எசேக்கியா ராஜாவை குறித்து ஆண்டவர் நமக்கு முன்னால் ஒரு நல்ல சாட்சியாய் இந்த பகுதியில் வைக்கிறத பார்க்கும். எசேக்கியா ராஜா நல்ல ஒரு தேவனுடைய மனுஷன். நம்ம கொஞ்ச நாள் முன்னால் கூட தியானித்தோம். தாவீது ராஜாவை குறித்து சொல்லப்பட்ட சாட்சி அவரை குறித்து சொல்லப்பட்டது. அதாவது எந்த ராஜாவை குறித்தும் தாவீது ராஜாவை தவிர கர்த்தர் அவனோடு இருந்தார் என்று சொல்லி வேற எந்த ராஜாவை குறித்து சொல்லப்படலைங்க. தாவீதை குறித்து திரும்ப திரும்ப சொல்லப்படும். அந்த வார்த்தையை ஆண்டவர் எசேக்கியா ராஜாவை குறித்து சொல்லுவார். கர்த்தர் அவரோடு கூட இருந்தார் என்று சொல்லி அந்த ஒரு சாட்சியை சொல்லுகிறத பார்க்கலாம். அதுக்கு காரணங்கள் என்ன என்று சொல்லி கூட நம்ம 2 நாள் முன்னால தியானிச்சோம். இன்னைக்கு இந்த எசேக்கியா ராஜா ஆண்டவரால் இந்த அளவு பயன்படுத்தப்பட்டதற்கு, கர்த்தர் அவரோடு இருந்ததற்கு அடையாளமா அவர் லைஃப்ல நடந்த 4 முக்கியமான சம்பவங்களை இந்த அதிகாரங்களில் இன்னைக்கு காலையில் தியானிக்க போகிறோம். அதாவது ஒரு மனிதனோடு கர்த்தர் இருப்பாரனா, அல்லது ஒரு மனிதன் ஆவிக்குரியவனா இருப்பாரனா, அவர் லைஃப் அவங்க வாழ்க்கையில காணப்படுகிற 4 ஆவிக்குரிய சுபாவங்களை நீ காலையில் நம்ம தியானிக்க போகிறோம். நம்ம அப்படி இருக்கிறோமா? அவனுடைய பிள்ளைன்னு சொல்லி சொல்லுகிறோம். எசேக்கியா ராஜா கர்த்தர் மேல் வைக்கிற நம்பிக்கையில அவருக்கு முன்னும் அவருக்கு பின்னும் யாரும் இருந்ததில்லை அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. நாம் கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் வாசிக்கிறோம். புதிய ஏற்பாடுல தேவ பிள்ளைகள் கொடுக்கப்படுகிற ஒரு முக்கியமான பெயர் விசுவாசிகள் என்று சொல்லி வாசிக்கிறோம். பிலீவர்ஸ், நம்ம விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிறோம். அப்படி அழைக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டுடைய எசேக்கியாவுடைய வாழ்க்கை அப்படி இருந்துச்சு. நம்ம வாழ்க்கை அப்படி இருக்கணும் என்று சொல்லி இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம், ஆராய்ந்து பார்க்க போகிறோம். முதல் காரியமா 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் ஒரு காரியத்தை வாசிப்போம் பாருங்க. யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் 14ஆம் வருஷத்திலே அசீரியா ராஜாவாகிய சனகரிப் யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கும் விரோதமாய் வந்து அவைகளை பிடித்தான். அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா லாகீஸில் உள்ள அசீரியா ராஜாவுக்கு ஆள் அனுப்பி, நான் குற்றம் செய்தேன், என்னை விட்டு திரும்பி போம், நீர் என்மேல் சுமத்துவதை சுமப்பேன் என்று சொன்னான். அப்படியே அசீரியா ராஜா யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் மேல் 300 தாலந்து வெள்ளியையும் 30 தாலந்து பொன்னையும் சுமத்தினான். ஆதலால் எசேக்கியா கர்த்தரின் ஆலயத்திலும் ராஜாவுடைய அரமனை பொக்கிஷங்களிலும் அகப்பட்ட எல்லா வெள்ளியையும் கொடுத்தான். அக்காலத்திலே யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா கர்த்தருடைய ஆலய கதவுகளிலும் நிலைகளிலும் தான் அழுத்தி இருந்த பொன் தகடுகளை கழற்றி அவைகளை அசீரியா ராஜாவுக்கு கொடுத்தான். ஆகிலும் அசீரியா ராஜா லாகீஸில் இருந்து தர்த்தானையும் ரப்சாரீசையும் ரப்சாக்கேயையும் பெரிய சேனையோடு எருசலேமுக்கு எசேக்கியா ராஜாவினிடத்தில் அனுப்பினான். அவர்கள் எருசலேமுக்கு வந்து வண்ணார்துறையின் வழியில் உள்ள மேல் குளத்து சாலக தண்டையிலே நின்று ராஜாவை அழைப்பித்தார்கள். அப்பொழுது இல்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீம் என்னும் அரமனை விசாரிப்புக்காரனும் செப்னா என்னும் சம்பிரதியும் ஆசாப்பின் குமாரனாகிய யோவாக் என்னும் கணக்கனும் அவர்களிடத்திற்கு புறப்பட்டு போனார்கள். எசேக்கியா ராஜா நல்ல ஒரு தேவனுடைய மனுஷன். நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல சாட்சியாய் ஆண்டவர் வைத்திருக்கிறாரு. 29 வருஷம் அரசாண்டான் என்று சொல்லி இந்த அதிகாரத்தின் ஆரம்பத்துல நம்ம பார்ப்போம். 2வது வசனத்துல அவன் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து எருசலேமில் 29 வருஷம் அரசாண்டான். அப்ப 29 வருஷம் ராஜாவா இருக்கிறாரு. அது 29 வருஷங்களின் நடு 14 வயசு 15 வருஷம். அப்ப இந்த இடத்துல வாசிக்கிறோம் 13வது வசனத்துல அவன் யூதாவின் ராஜாவாக எசேக்கியாவின் 14ஆம் வருஷத்துல. அப்படின்னா ஏறத்தாழ அவர் ராஜாவாகி அந்த ராஜாவாக 29 வருஷம் இருக்காரு. அதோடைய பாதியில அவர் லைஃப்ல ஒரு பலவீனம் வருகிறத பார்க்கும். பலவீனம்னா ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஒரு விழுந்து போகிறது போல ஒரு அனுபவத்தை இந்த இடத்துல பார்க்க. கர்த்தரை விசுவாசிச்ச ஒரு மனுஷன். அவங்க அப்பா ஆகாஸ் எதிரி ராஜாவாகிய அசீரியாவுக்கு கப்பம் கட்டுகிறாரு. ஆனா இவரோ கர்த்தர் மேல் வைக்கிற நம்பிக்கையினால அவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்த சூப்பர் பவரை போல அன்றைக்கு அசீரியா ராஜாவை எதிர்த்து போகிறார். உங்களுக்காக நான் கப்பம் கட்ட மாட்டேன் என்று சொல்லி அவள் விரோதமா தைரியமா நிற்கிறார் என்றெல்லாம் இந்த எசேக்கியாவை குறித்து வாசிக்க. ஆனா இந்த
தன்னுடைய ராஜா ஆகிய வருஷங்களின் நடுவில் ஒரு விழுதலை ஒரு லைஃப்ல பார்க்கிறோம். விழுந்து போகிறது போல கர்த்தரை நம்பிக்கொண்டிருந்த ராஜா இப்போ எதிரியோடு சமாதானமாகிறார். நான் தவறா செஞ்சுட்டேன், நான் குற்றம் செஞ்சுட்டேன், உங்களுக்கு நான் கப்பம் கட்டாம போயிட்டேன், நான் இனிமேல் உங்களுக்கு அடிமையா இருப்பேன், நீங்க சொல்றபடியா நான் கேட்கிறேன். ஆச்சரியமா இருக்கு. அவ்வளவு பெரிய தேவனுடைய மனுஷன், அவ்வளவு கர்த்தரை சார்ந்து கொண்டிருந்தவர் ஆண்டவரை குறித்து பெருமையா பேசுறாரு. தாவீது ராஜா கூட இவர் போல இல்லை, கர்த்தர் மேல் வைக்கிற நம்பிக்கையில இந்த சொல்வது போல வேதத்துல எல்லாம் வாசிக்கிறோம். ஆனா அந்த தேவனுடைய மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு கீழே விழுதலை இந்த இடத்துல பார்க்கிறோம். என்ன செய்கிறாரு? அசீரியா ராஜாட்ட போய் சமாதானமாகிறார். போய் அவர் ஒரு வருஷத்துக்கு நீ இவ்வளவு கட்டணும் என்று சொல்லி ஒரு டாக்ஸ் போல விதிக்கிறார். 300 தாளந்து வெள்ளி 30 தாளந்து பொன்னை சுமத்தினான் என்று சொல்லி 14வது வசனத்தின் இறுதியில பார்க்கிறோம். ஒரு டாக்ஸை விதிக்கிறார். இவர் அதை கட்டுவதற்கு தான் கூட இருந்த பொக்கிஷத்தை மட்டும் இல்லாம ஆலயத்தில் உள்ள பொக்கிஷத்தை எடுத்து என்ன செய்யறாரு? கொடுக்கிறார். அவ்வளவு ஒரு மோசமான நிலைமைக்கு எசேக்கியா ராஜா போகிறான். எதுக்காக போகிறாங்க? அசீரியா ராஜா தன்னை தாக்க வருகிறாரு. அப்போ கர்த்தரை சார்ந்து கொண்ட ராஜா பயந்து அவருக்கு அடிமை போல தன்னை ஒப்பு கொடுத்துறார். ஆனா இவருடைய இந்த மாம்ச முயற்சி, காசு கொடுத்து சமாதானமாவது, அதுவும் தேவாலயத்தில இருந்த காசை எடுத்து போய் கொடுத்து அவருடைய தன்னை அழிக்காம பாதுகாப்பது, இது ஒரு மாம்ச முயற்சி. இந்த மாம்ச முயற்சி அவருக்கு என்ன செய்யல? அவருக்கு பலிக்கவே இல்லை. மாம்சத்தினால ஒரு முயற்சி எடுக்கிறார். கர்த்தரை நம்பிக்கொண்டிருந்த எசேக்கியா ராஜா தன்னுடைய ஞானத்தை நம்புகிறாரு, தன்னை காசை நம்புகிறாரு, அந்த எதிரி ராஜாட்ட சமாதானமாக போகிறாரு. ஆனா கர்த்தருடைய பெரிய கிருபையினால இந்த மாம்ச முயற்சி என்ன ஆகல? அவருக்கு உபயோகமாகவில்லைன்னு சொல்லி வாசிக்கும். இதுல முதல்ல கற்றுக்கொள்ளுகிற பாடம் என்னன்னாங்க, நான் ஆண்டுடைய பிள்ளையாய் இருப்பது உண்மையானா, நான் கர்த்தருடைய பிள்ளை என்பது உண்மையானா, அவரை விட்டுட்டு நான் செய்கிற காரியம் எனக்கு என்ன ஆகக்கூடாது? வாய்க்கக்கூடாது. ஆண்டு தெளிவா சொல்றாரு. யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, என்னை அல்லாமல் உங்களால ஒன்னும் செய்ய கூடாது என்று சொல்லி வசனம் சொல்லுது. அப்போ கர்த்தர் இல்லாம நான் ஒரு காரியம் செய்யும் போது அது வாய்க்குமானா, நான் கர்த்தர் இல்லாம வாழ நான் என்ன செஞ்சிருவேன்? நான் பழகிடுவேன். நம்ம இப்ப அழகான ஒரு பாடல் பாடினோம், எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. அதுல ஒரு சரணத்துல 3வது சரணத்தின் இறுதியில நம்ம பாடினோம், விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. எனக்குள்ள ஆவியானவர் இருப்பது உண்மையானா, அந்த ஆண்டவருக்கு பிரியமில்லாம ஒரு காரியம் செய்வேனானா அது என்ன ஆகக்கூடாது? எனக்கு வாய்க்க கூடாது. வாய்ச்சுன்னா கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்பதற்கு அது ஒரு நல்ல அடையாளம் இல்லை. எசேக்கியா ராஜாவோட அழகான ஒரு வாழ்க்கை, மாம்சமான ஒரு முயற்சி செய்கிறார். அது பலிப்பது போல தெரிகிறது, ஆனா அது பலிக்கல. கொஞ்ச நாட்களிலே அசீரியா ராஜா 3 பெரிய சேனாதிபதிகளை அனுப்புகிறாரு. இவர்கள் விரோதமா யுத்தம் பண்ண வருகிறாரு. அந்த காசு அவருக்கு பயன்படல, இவருடைய ஞானம் பயன்படல, மாம்ச முயற்சி பயன்படலன்னு வாசிக்கிறோம். 2 வசனம் நம்ம வாசிப்போம். யோவான் 6ஆம் அதிகாரம் 63வது வசனம். அதாவது மாம்சமான ஒரு திட்டங்கள், மாம்சமான முயற்சிகள் உலக மக்களுக்கு அது பலிக்கலாம், கர்த்தர் இல்லாதவர்களுக்கு அது பயன்படலாம். ஆனா நமக்கு அது பயன்படாது. யோவான் 6ஆம் அதிகாரம் 63வது வசனம் வாசிப்போம் பாருங்க. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வசனம் அல்லாம, ஆவியானவரால் நடத்தப்படாம மாம்சமாய் செய்கிற எந்த முயற்சியும் அது ஒன்றுக்கும் உதவாது தேவ பிள்ளைகளுக்கு என்று சொல்லி வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலையும் அதே சத்தியத்தை நம்ம திரும்பி பார்க்கிறோம். வாசிப்போம். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. சரீர முயற்சி அது அற்ப பிரயோஜனமான அப்படின்னு, அது கொஞ்சம் கூட அதனால உனக்கு யூஸ் இருக்காது. ஆனா கர்த்தரை சார்ந்து அவர் மேல நம்பிக்கை வச்சு நான் செய்கிற முயற்சி இந்த ஜீவனுக்கும் இனி வரும் ஜீவனுக்கும் அது எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது என்று சொல்லி வாசிக்கிறோம். முதல் காரியம், எசேக்கியா ராஜா தேவனுடைய பிள்ளை என்பதற்கு ஆண்டவர் வெளிப்படையாய் காட்டின ஒரு அடையாளம் என்ன? மாம்ச முயற்சி அவருக்கு பயன்படவே இல்லை. நீங்க நம்ம யோசிச்சு பார்ப்போம், கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு முயற்சி செய்கிறோம், கர்த்தருக்கு பிரியமில்லாத வழியில ஏதோ ஒன்று செய்து முடிக்கணும்னு சொல்லி பார்க்கிறோம். அவரை தள்ளி வச்சுட்டு அவர் ஆலோசனைக்கு மீறி ஒரு காரியத்தை நம்ம செய்யறோம். நமக்கு வாய்க்குமானா கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரா என்பது ஒரு பெரிய கேள்வியாய் மாறி இருக்கும். எனக்கு அது வாய்க்கலன்னா கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அர்த்தம். எசேக்கியா ராஜாவோடு கர்த்தர் இருந்ததுனால மாம்ச முயற்சி அவருக்கு பயன்படலைன்னு வாசிக்கிறோம். இரண்டாவதாக இந்த 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்துல ஒரு 2 வசனம் வாசிப்போம் பாருங்க. அதாவது இந்த சூழ்நிலை, இந்த வசனம் வாசிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சூழ்நிலை என்னன்னாங்க, அசீரியா ராஜாக்கள்
இவர் கப்பம் கட்டினாலும் அதுக்கு எதிர்த்து இப்போ அவர்கிட்ட இன்னும் கொள்ளையடிப்பதற்காக வருகிறான். ஏன்னா ஆலயத்தில் உள்ள சின்ன சின்ன தகடுகள் அனுப்பி இருக்கிறாரு. அப்ப அதை பார்த்து அசீரியா ராஜா இன்னும் நிறைய பொண்ணும் வெள்ளி இவர்கிட்ட இருக்கும், அதை நம்ம பிடுங்கி கொள்ளணும் என்று சொல்லி பெரிய இராணுவத்தோட அவருக்கு எதிராகி வருகிறான். பயந்துட்டாங்க, நடுங்கிட்டாங்க, ஒன்றும் செய்ய முடியவில்லை. என்னெல்லாம் பிளான் பண்ணுகிறாங்க, ஒண்ணுமே நடக்கல. பயந்து கொண்டு இருக்கும்போது அவனுடைய பிரதானிகள் எல்லாம் நடுங்கி கொண்டு இருக்கிறான், வஸ்திரத்தை கிழித்து கொண்டு இருக்கிறான். எசேக்கியா ராஜாவுடைய ரெஸ்பான்ஸ் என்ன பாருங்க. 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 1 வசனம் வாசிப்போம். ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து ரட்டு உடுத்தி கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்தான். உள்ள பிரவேசிக்கிறாங்க, தேவனுடைய பிள்ளைங்களோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுகிறாங்க. ஏசாயா தீர்க்கதரிசி அந்த நாட்களில் இருக்கிறாரு, அவர்கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க, எங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டுடைய ஆலோசனை கொடுங்க. எசேக்கியா மூலம் ஆறுதலான வார்த்தை வருகிறது. இந்த நேரத்துல ஆண்டவர் கிரியை செய்கிறாரு. அவங்க வேற இடத்துல யுத்தம் நடக்கிறது அசீரியா ராஜாவுக்கு. அதனால ஒரு டெம்பரரியா அவங்களை விட்டுட்டு போறது போல தெரிகிறது. அப்போ அந்த ரப்சாக்கேங்கிறவரு சனகரிப்பா அவரு அவங்க ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்புகிறாங்க. உன் தெய்வத்தை நம்பி ஏமாந்து போகாத, என் கைக்கு யாரும் என்ன செய்யல, தப்பு வைக்கல என்று சொல்லி ஒரு இவங்களை பயமுறுத்துற மாதிரி ஒரு லெட்டரை கொடுத்து அனுப்புகிறான். அப்ப 14வது வசனம் பாருங்க. 14வது வசனம் அதே 2 ராஜாக்கள் 19 14வது வசனம். எசேக்கியா ஸ்தானாபதிகளின் கையில் இருந்த நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து 15 வாசிப்போம். கர்த்தரை நோக்கி, கேரூபின்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர், நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர் என்று சொல்லி தொடர்ந்து ஜெபிக்கிறத 19ஆம் வசனம் வரைக்கும் அவர் செய்கிற ஒரு ஜெபத்தை அந்த இடத்துல பார்க்கிறோம். பாருங்க, 2வது எசேக்கியாவுடைய நம்ம வாழ்க்கையில கற்றுக்கொள்ளுகிற 2வது பாடம் என்னன்னாங்க, ஒரு பிரச்சனை வருது, ஆபத்து வருகிறது, இந்த ஜனமே அழிந்து போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை, அடிமைகள் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தபோது கூட இருக்கிறவங்களாம் நடுங்கிட்டாங்க, வேதனைப்படுகிறாங்க, துக்கப்படுகிறாங்க, சட்டையை கிழித்து கொள்ளுகிறாங்க. அவங்க அந்த மாதிரி சூழ்நிலை செய்யும் போது எசேக்கியா ராஜா வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனான். செய்தி வருகிறது, அந்த செய்தியை கொண்டு போய் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறான். நிருபங்கள் வருகிறது, நிருபங்களை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறாங்க. ஏசாயாட்ட செய்தி அனுப்புகிறான். 2வது காரியம் என்னன்னாங்க, நான் ஆண்டுடைய பிள்ளையா இருப்பது உண்மையானா எனக்கு ஒரு ஆபத்து, எனக்கு ஒரு எதிர்பாராத ஒரு சில சூழ்நிலைகள் வரும்போது நான் கலங்கி சோர்ந்து போய் ஓரமா உட்காராம நான் கர்த்தர் சமூகத்துக்கு நான் என்ன செய்வேன்னா போவேன், கர்த்தரை தேடி போவேன். ஆண்டுடைய பிள்ளைங்க ஆண்டவர்கிட்ட தான் போவாங்க. பல நேரம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற ஒரு தவறு என்னன்னாங்க, எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கடைசியில் எங்க போவோம், ஆண்டுகிட்ட போவோம். ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அந்த பிரச்சனைக்கு நம்மனால என்னென்ன செய்ய முடியும் எல்லாத்தையும் செஞ்சு பார்ப்போம். கடைசியில கர்த்தர்ட்ட போ, ஆண்டவரே கடைசியா உங்க சமூகத்துல வந்திருப்போம். அது உண்மையான ஒரு நல்ல சுபாவம் அல்ல. ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம அவர்கிட்ட தான் வரணும். நம்ம ஒரு 2-3 வசனம் வாசிப்போம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம். தாவீது ராஜாவுடைய ஒரு அழகான எக்ஸாம்பிள் பாருங்க. பெரிய ஆபத்து, கூட இருக்கிறவங்க எல்லாம் கல் எறிய போறாங்க. ஏன்னா அமலேக்கியர் வந்து இவங்க ஒரு இடத்துல தங்கி இருக்கிறாங்க. அந்த பகுதியில வந்து இவங்களுடைய எல்லாத்தையும் கொள்ளை அடிச்சுட்டு இவங்க குடும்பங்களெல்லாம் சிறைபிடிச்சிட்டு போயிட்டாங்க. இவங்க இருக்கிற ஊர் சிக்லாகுங்கிற ஊர். அந்த ஊர்ல இருக்கும்போது அமலேக்கியர் வந்து இவங்களை கொள்ளை அடிச்சுட்டு மனைவிமார் பிள்ளைங்களெல்லாம் சிறைபிடிச்சு கொண்டு போயிட்டாங்க. இவங்க யுத்தத்துக்கு போனவங்க ரிட்டர்ன் வருகிறாங்க. ரிட்டர்ன் வந்து பார்த்தா இங்க புகைக்காடாய் இருக்கிறது, சொத்துக்களை காணோம், ஆடு மாடுகளை காணோம், மனைவி பிள்ளைகளை காணோம். ஒரே வேதனையில பயங்கரமா அழ ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம வாசிப்போம் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம் வாசிப்போம் பாருங்க. தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டரித்து அதில் இருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைபிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். அப்ப என்ன நடக்கிறது? 4வது வசனம் பாருங்க. அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். 6வது வசனம்.
தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அவ்வளவு பெரிய ஆபத்து. இவரையே கொலை செய்ய போறான், கல்லெறிந்து கொள்ள போகிறான். இவன் அவங்க பார்த்து பேசல, அவங்களை சமாதானப்படுத்தல. கர்த்தருக்குள் தன்னை என்ன செய்தான்? திடப்படுத்தி கொண்டான். கீழே வாசிக்கிறோம், அவன் கர்த்தர்ட்ட போய் விசாரிச்சான். ஆண்டவரே, நான் போவேனா? நான் இவங்களெல்லாம் திருப்பி கொண்டு வர முடியுமா? எனக்கு இந்த அமலேக்கின்மே ஜெயம் கொடுப்பீங்களா? கர்த்தரிடத்துல விசாரிக்கிறாங்க. ஆண்டுகிட்ட போறாங்க. ஆண்டவர் பதில் கொடுக்கிறாரு, ஜெயம் கொடுக்கிற. பைபிள் சொல்லுது, சகலத்தையும் திருப்பி கொண்டு வந்தான் என்று சொல்லி வசனத்துல வாசிக்க. இரண்டாவது, தாவீது, இந்த எசேக்கியாவுடைய அழகான சுபாவம். அந்த தாவீதுக்கு அதை தான் நம்ம பார்க்கிறோம். பிரச்சனைன்னு வந்த போது வேற எங்கேயும் போகல, அடைக்கலமா வேற யார்கிட்டையும் தேடல. யார்கிட்ட தான் போனாங்க? கர்த்தர்ட்ட போறாங்க. இன்னைக்கு நானும் கர்த்தரை நம்புவது உண்மையானா, கர்த்தருடைய பிள்ளை என்பது உண்மையானா, எனக்கு ஒரு ஆபத்து, எனக்கு ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை, நான் எங்க போகிறேன்? நான் முதல்ல யார்கிட்ட போறேன்? கர்த்தர்ட்ட போறேன்னா, மருத்துவர்கள் அல்லது பேங்க்கு அல்லது உதவி செய்யக்கூடிய உறவினர்கள், நண்பர்கள், அரசியல்வாதிகள், அதிகாரிகள், அங்க தேடி போறேன்னா, அல்லது ஃபர்ஸ்ட் கர்த்தர்ட்ட நம்ம போறவங்களா நம்ம இருக்கிறோமா ஆராய்ந்து பார்க்கணும். சங்கீதம், நம்ம தெரிஞ்ச சங்கீதம் 46ஆம் சங்கீதத்துல தானங்க, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். எனக்கு அனுகூலமான துணையாய் தேவன் இருக்கிறாரா, அல்லது பணம் இருக்கிறதா, அரசாங்கம் இருக்கிறதா, அதிகாரி இருக்கிறதா, கர்த்தர் மேல விசுவாசம் வச்சிருக்கிறா இல்லையா என்பதற்கு அது ஒரு அடையாளம் சொல்லி வாசிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை அனுகூலமான ஒரு துணையா நீங்க தான் இருக்கணும். ஒரு வசனம் வாசிப்போம். எரேமியாலங்க 14ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிப்போம். இஸ்ரவேலின் நம்பிக்கையே, ஆபத்து காலத்தில் அதன் இரட்சகரே, நீர் தேசத்தில் பரதேசியை போலவும் தங்க இறங்குகிற வழிபோக்கனை போலவும் இருப்பானேன். கர்த்தர் அமைதியா இருக்கிறது போல இருக்கிறது. கர்த்தருடைய ஜனங்க அடிமையா விற்கப்பட்டு போயிருக்கிறாங்க. ஆண்டவர் ஒன்னும் செய்ய மாட்டேங்கிறாரு. அப்ப எரேமியா புலம்புகிறாரு, ஆண்டவர், எங்க நம்பிக்கை நீங்க தானே, எங்க ரட்சகர் நீங்க தாங்க, நீங்க ஏன் ஆண்டவரை சைலன்ஸா இருக்கிறீங்க? அப்ப இஸ்ரவேலுக்கு நம்பிக்கையா இருந்தவர் கர்த்தர் தான். இஸ்ரவேலின் ரட்சகரா இருந்தவர் ஒரு ராஜா அல்ல, தீர்க்கதரிசி அல்ல, கர்த்தர் தான் ரட்சகரா இருந்தார். 16ஆம் அதிகாரத்திலையும் 17ஆம் அதிகாரம், எரேமியா 17ஆம் அதிகாரம் 13வது வசனத்தையும் எரேமியா 17:13, எரேமியா 17:13 வாசிப்போம். இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவன் உள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் புழுதியிலே எழுதப்படும். இஸ்ரவேல் ஜனங்கள், தேவ ஜனங்க பாபிலோனுக்கு அடிமைகளா கொண்டு போகப்பட்டதற்கு காரணம் அவங்க கர்த்தர் மேல வைக்கிற நம்பிக்கையை விட்டுட்டு வேற யார் மேல நம்பிக்கை வச்சாங்க. அவர்கள் பெயர் புழுதியில எழுதப்படும் என்று வசனம் சொல்லுது. சரி, இரண்டாவது, நம்ம இந்த எசேக்கியா ராஜாவும் நம்ம கற்றுக்கொள்கிற பாடம், ஆபத்துன்னு வரும்போது, பிரச்சனைன்னு வரும்போது எசேக்கியா வேற எங்கேயும் போகல, கர்த்தர் சமூகத்துக்கு போனாங்க, ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலை கொடுது. எந்த அளவு விடுதலைன்னாங்க, வசனம் சொல்லுது, ஒரு இரவில வெறும் ஒரு தூதனை கர்த்தர் அனுப்புகிறார். 1,85,000 பேர் அசீரிய ராணுவம் அப்படியே கொல்லப்படுகிற, பயந்துட்டாங்க, நடுங்கிட்டாங்க. அசீரியா ராஜா ரிட்டர்ன் போகிறாங்க. நினிவே பட்டணத்துக்கு தான் போறாங்க. அசீரியாவுடைய கேபிட்டல் நினிவே பட்டணத்துக்கு போறாங்க. அங்க போகும்போது தன்னுடைய கோயிலுக்குள்ள போறாங்களாம். சொந்த பசங்களே அந்த கோயிலுக்குள்ள அவரை கொன்னு போடுகிறாங்க. அங்க பெரிய ஒரு ஜெயத்தை கர்த்தர் எசேக்கியாவுக்கு கொடுக்கிறத பார்க்கிறோம். கர்த்தரை நம்புகிற ஒரு வெட்கப்பட்டு போவதில்லை. மூன்றாவது, நம்ம அந்த 2 நாளாகமும் 32ஆம் அதிகாரத்துலங்க இந்த தாவீதுடைய இன்னொரு சுபாவத்தை பார்க்கிறோம். இந்த 18ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிப்போம். ஆனா 2 நாளாகும் 32ஆம் அதிகாரத்துல அது இன்னும் கொஞ்சம் கிளியரா எழுதப்பட்டிருக்கும் பாருங்க. அதே சம்பவம் தான் 2 ராஜாக்கள் 18:19 சொல்லப்பட்டதுதான் 2 நாளாகமும் 32ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். 2 நாளாகமும் 32ஆம் அதிகாரம் 6, 7, 8 வாசிப்போம். ஜனத்தின் மேல் படைத்தலைவரை வைத்து அவர்களை நகர வாசலின் வீதியிலே தன்னண்டையில் கூடி வர செய்து அவர்களை நோக்கி, நீங்கள் திடன் கொண்டு தைரியமாய் இருங்கள். அசீரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும்
நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம், அவனோடு இருக்கிறது மாம்ச புயம். நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். மூன்றாவது, எசேக்கியாவுடைய அழகான நல்ல சுபாவம் அவர் மட்டும் கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கல, அவர் மட்டும் ஆவிக்குரியவரா நடக்கல, தன்னோடு கூட இருக்க தன் ஜனங்களையும் உற்சாகப்படுத்தி கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்க வைத்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். இப்ப நானும் கர்த்தருடைய பிள்ளையா இருப்பேன். என்னன்னா, இந்த ஸ்பிரிச்சுவல் இன்ஃப்ளூயன்ஸ் என் மூலமா இருக்கும். நான் மட்டும் கர்த்தரை தேடி, நான் மட்டும் சுயநலமா கர்த்தருக்குள்ள வளர மாட்டேன். நானும் என்னோடு கூட இருக்கிறவங்களை கர்த்தருக்குள்ள என்ன செய்வேன், நான் வளர்த்துக்கிறவனா இருப்பேன். என்னுடைய குடும்பம் என் நிமித்தம் கர்த்தர் பக்கமா நெருங்கி வரும். என் கூட வேலை செய்யறவங்க, என் சபையில என்னோடு கூட சேர்ந்து உட்கார்ந்து கொண்டு இருக்கிறவங்க கர்த்தர் பக்கமா வருவதற்கு நான் காரணமா இருப்பேன். என் லைஃப் ஜனங்களை கர்த்தர் பக்கமா நடத்துகிற ஒரு வெளிச்சமா இருக்கும். எசேக்கியா தான் மட்டும் கர்த்தரை சார்ந்து கொள்ளல, பெரிய ஆபத்து. அவருடைய ஆவிக்குரிய கண்கள் பாருங்க, பெரிய ராணுவம், மகத்தான 3 பெரிய சேனாதிபதிகளோடு இவருக்கு விரோதமா வருகிறான். ஆனா இவரோ விசுவாசமா சொல்லுகிறார், இவருடைய ராணுவம் ரொம்ப சின்ன ராணுவம், அவங்களுடைய பயங்கர பெரிய ராணுவம். எந்த அளவு அந்த ராஜா இவரை சொல்லுகிறாங்கன்னாங்க, 2000 குதிரைகள் உன் பக்கமா அனுப்புறேன், அதுல ஏறத்தக்கவர்கள் நீங்க ஆயத்தம் பண்ண முடியுமா, எங்களுடைய ஒரு தளபதியுடைய தலையை உன்னால திருப்ப முடியுமா, அப்படியெல்லாம் சொல்லுகிறாங்க. ஒன்றுமே செய்ய முடியாத நிலைமையில எசேக்கியாவுடைய ஆவிக்குரிய பார்வை என்ன, அவர்களோடு இருக்கிறவர்களை விட நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஆவிக்குரிய கண்களில் பார்த்தாரு, என் கூட இருக்கிற சேனை கர்த்தருடைய சேனை. அந்த ஸ்பிரிச்சுவல் ஐஸ் அவருக்கு இருந்துச்சு. தான் மட்டுமல்ல, தன்னோடு கூட இருக்கிறவங்க எல்லாம் அவர் உற்சாகப்படுத்தினான் என்று வாசிக்கிறோம். நம்ம இந்த 2-3 அதிகாரம் நீங்க பார்க்கும்போது அந்த எதிரிகள் சொல்லுகிறாங்க இவர்களை சரி, அந்த வசனம் வாசிப்போங்க. இதுல 32ஆம் அதிகாரத்துல 11வது வசனம் பாருங்க. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை அசீரியருடைய ராஜாவின் கைக்கு தப்புவிப்பார் என்று எசேக்கியா சொல்லி, நீங்கள் பசியினாலும் தாகத்தினாலும் சாகும்படி உங்களை போதிக்கிறான் அல்லவா. எதிரிக்கு தெரிகிறது இவர் என்ன செய்கிறாங்க, ஜனங்களுக்கு போதனை செய்கிறார். என்ன போதனை செய்கிறார், கர்த்தர் மேல நம்பிக்கை வைங்க, கர்த்தர் உங்களை விடுவிப்பாரு, கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுப்பாரு என்று சொல்லி எதிரிக்கு தெரிகிறது. எசேக்கியா தான் ஜனங்களுக்கு கர்த்தரை குறித்து போதிக்கிறான் என்று சொல்லி. 3வது அழகான சுபாவம் எசேக்கியாவுடைய சுபாவம், தான் மட்டுமல்ல தன்னோடு கூட இருக்கிறவர்களோ கர்த்தருக்குள்ள வரும்படி, கர்த்தரை சார்ந்து கொள்ளும்படி செய்தாங்க. பாருங்க, சோதோம் குமாரா பட்டணத்தை ஆண்டவர் அழிக்க போகிறாருன்னு, அழிக்க போறதுக்கு முன்னால அந்த செய்தியை கர்த்தர் யாருக்கு சொல்றாருன்னா, ஆபிரகாமுக்கு சொல்றார். ஏன் சொல்லுகிறார், ஒரு காரணத்தை சொல்லுகிறார். அதை நம்ம வாசிப்போம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 17, 18, 19 வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர், ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியாவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிற என்றான். ஆபிரகாம் தான் மட்டுமல்ல, தன் பிள்ளைங்க மட்டுமல்ல, தன்னோடு வேலை செய்கிற எல்லாருக்கும் கர்த்தரை நம்புங்க, கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிங்க என்று சொல்லி கட்டளையிடுவான் கர்த்தர் சொன்னார். ஆகையால் நான் செய்ய போவதை எனக்கு மறைக்க மாட்டேன்னு சொன்னார். இதுக்கு என்ன கூடிய சாட்சி என்ன, நான் மட்டும் கர்த்தருக்குள்ள வளர்ந்து எத்தனையோ குடும்பங்கள் அப்படி இருக்கும். அந்த தாய் மட்டும் கர்த்தருக்குள்ள இருப்பாங்க, தகப்பன் மட்டும் கர்த்தருக்குள்ள இருப்பாங்க, அந்த ஊழியக்காரங்க மட்டும் கர்த்தருக்குள்ள இருப்பாங்க, அல்ல ஒரு சில சகோதரிகள் மட்டும் இருப்பாங்க. ஆனா இங்க எசேக்கியா வாசிக்கிறோம், தான் மட்டுமல்ல தன்னோடு கூட இருக்கிற எல்லாரும் கர்த்தரை சார்ந்து கொள்ளும்படி அவங்க இருதயத்தை கர்த்தர் பக்கமாய் திருப்பினான் என்று சொல்லி வாசிக்கிறோம். கடைசியாங்க 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல வாசிப்போம் பாருங்க. அவர் ஜெபம் பண்ணுகிறார். எசேக்கியா நிருபங்கள் வந்த போது தேவாலயத்துக்கு கொண்டு போய் ஜெபம் பண்ணுகிறார். என்ன ஜெபம் பண்றாரு, 2 ராஜாக்கள் 19:19 வாசிப்போம். இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியம் என்று விண்ணப்பம் பண்ணினான். கடைசியாங்க பார்த்து முடிப்பது, ஒரு பெரிய ஆபத்துல இருக்கிறாங்க. ஆண்டவரே, அங்கெல்லாம் செத்து போயிடுவோம், எங்க குடும்பம் அழிஞ்சு போயிடும், எங்களுக்கு அவமானம் வந்துடும், எங்க வாழ்க்கை ஒன்றும் இல்லாம போயிடும், அதனால உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்கல. எங்களை ஏன் ரட்சிங்கன்னு சொல்லி கேட்கிறாருன்னா, 19வது வசனத்துல பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் ஒன்னு அறிந்து கொள்ளணுமா. என்ன அறிந்து கொள்ளணும், நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று அறிந்து கொள்ளணும். அசீரியா தன்னை பெரிய ஆளா காட்டிக் கொள்ளுகிறான்.
தான் தான் தேவன் என்பது பேசுகிறான். அவனை விட நீ பெரியவர் என்பது ஜனங்க அறிந்து கொள்ளணும். அப்படி ஏக்கம் என்னவா இருந்துச்சு, என் லைஃப்ல நடக்கிற காரியங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு காரணமா இருக்கணும். இவர் ஜெபம் ஏன் ஜெபிக்கிறாரு, ஏன் விடுதலைக்காக ஜெபிக்கிறாரு, எனக்கு ஆறுதல், எனக்கு சமாதானம், எனக்கு ஒரு விடுதலைன்னு சொல்லி கேட்காம அந்த விடுதலை கேட்பது எதற்காக, இதன் மூலமா உங்களுடைய நாமம் என்ன செய்யணும், மகிமைப்படணும்னு வாசிக்கிறோம். 2 அழகான எக்ஸாம்பிள் நம்ம டைம்ல எடுப்பதற்கு. கோலியாத்துக்கு எதிராக தாவீது போகிறார். அவர் ஜெபம் பண்ணும்போது என்ன ஜெபிக்கிறாருன்னா, கர்த்தரை ஜெபிக்கிறாரு. அந்த கோலியாத்தை சந்திக்க போகிறாரு. சந்திக்க போகும்போது நம்ம வாசிக்க டைம் இல்ல. 1 சாமுவேல் 17 45 46 47 இவர் சொல்லுகிறாரு, இப்போ கர்த்தர் உன்னை என் கையில ஒப்பு கொடுக்க போகிறார். நீ பட்டயத்தை ஈட்டிய கேடயத்தை நம்பிட்டு வருகிற. நான் இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரை நாமத்தை நம்புகிறேன். இப்பொழுது உன்னை என் கையில ஒப்பு கொடுக்க போறாங்க. அப்ப இங்க இருக்கிறவங்களோ உலகத்தின் ஜனங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வாங்க, இந்த தேவன் தான் தேவன் என்று அறிந்து கொள்வாங்க என்று சொல்லி தாவீது சொல்லுகிறத பார்க்கணும். அந்த யுத்தத்துல ஜெயம் கொள்வதனால என்ன காரணம் சொல்றாரு, கர்த்தர் தேவன் என்று எல்லாரும் என்ன செய்யணும், அறிந்து கொள்ளணும். எலியா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்க ஃபுல்லா கர்மேல் மலையில நின்று கொண்டு இருக்கிறாங்க, தனியா நின்று கொண்டு இருக்கிறார். இவர் என்ன ஜெபம் பண்றார், ஆண்டவரே என் ஜெபத்தை கேளுங்க, நீர் ஒருவர் தான் தேவன் என்பதை இவர்கள் அறிந்து கொள்ளட்டும், உங்க சொல்படிதான் நான் வந்திருக்கிறேன் என்பதை இவர்கள் அறிந்து கொள்ளணும்னு சொல்லி எலியா ஜெபம் பண்றார். 1 ராஜாக்கள் 18 அதிகாரம் 36 37 வாசிக்கிறோம். கர்த்தர் தான் தேவன் என்று இங்க இருக்கிற எல்லாரும் அறிந்து கொள்ளணும், அதுக்காக என் ஜெபத்தை கேளும் என்று சொல்லி சொன்னாங்க. இந்த ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிச்சு முடிச்சிருவோம். யோவான் 14 அதிகாரம் 13 வசனம். ஆண்டவர் நம்ம ஜெபிக்க சொல்லுகிறாரு, அவர் நாமத்தினால ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லுகிறாரு. அங்க ஒரு கண்டிஷனை போடுகிறார் பாருங்க. ஜான் 14:13 வாசிப்போம். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். ஏன் ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்பாரா, தேவன் மகிமைப்படியா இருந்தாதான் என்ன செய்வார், அதை செய்வாரு. குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அந்த ஜெபத்தை நான் கேட்பேன். அப்ப நம்முடைய வைராக்கியம் என்னவா இருக்கணும், ஒரு காரியத்தை கேட்கிறேன், எதுக்காக, ஏன் சுயநலத்துக்காக கேட்பேன்னா அந்த ஜெபம் கேட்கப்படணும்னு அவசியம் இல்லை, கர்த்தருடைய மகிமைக்காக கேட்கணும். ஆண்டவரே ஜனங்க உங்களை அறிந்து கொள்ளணும், இந்த காரியம் நடக்குமானா நீர் தான் தேவன் என்று ஜனங்க அறிந்து கொள்வாங்க. அந்த ஒரு வைராக்கியத்தோடு நம்ம வாழ்க்கை இருக்குமானா கர்த்தருடைய பிள்ளையா இருப்பேன். 4 காரியங்கள் நமக்கு முன்னால வைக்கப்படுகிறது. அப்படியே கண்களை மூடி நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். இந்த நாளுக்குள்ள போறோம். நானும் கர்த்தருடைய பிள்ளைன்னு நம்ம சொல்லுகிறோம், ஆண்டுடைய ஊழியர்கள் என்று சொல்லுகிறோம். எனக்குள்ளே கர்த்தர் இருக்கிறாரு, நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், நான் ஒரு விசுவாசி என்று சொல்லி சொல்லுகிறோம். பழைய ஏற்பாட்டு ஒரு விசுவாசி ஆகிய எசேக்கியா ராஜாவை நமக்கு முன்னாள் ஆண்டு நிறுத்துகிறாரு. அவர் வாழ்க்கையில அவர் கர்த்தருடைய பிள்ளை என்பதற்கு அவர் லைஃப்ல நடந்த ஒரு சில சம்பவங்கள் நமக்கு முன்னால் சவாலாய் வைக்கப்படுகிறது. மாம்ச முயற்சி அவருக்கு டோட்டலி வாய்க்கவே இல்லை என்று சொல்லி பார்க்கணும். மாம்ச முயற்சி அவருக்கு பிரயோஜனப்படல என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆபத்துன்னு வந்த போது மற்றவங்க எல்லாம் கலங்குகிறாங்க, சட்டையை பிடித்து கொள்ளுகிறாங்க, வேற அங்க எங்க ஓடுகிறாங்க, பிளான் பண்ணுகிறாங்க. ஆனா எசேக்கியாவோ தேவனுடைய ஆலயத்துக்கு சென்றான், கர்த்தருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணினான். பிரச்சனைன்னு வந்த போது கர்த்தர்ட்ட தான் அவர் போனாருன்னு வாசிக்கிறோம். 3வது, தான் மட்டுமல்ல தன்னோடு கூட இருக்கிறவர்களையும் கர்த்தரை நம்புவதற்கு போதிச்சாங்க, அவங்களை பலப்படுத்தினாங்கன்னு வாசிக்கிறோம். கடைசியா வாசிக்கிறோம், இந்த எசேக்கியா ராஜா ஜெபித்த காரணம், ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறாரான காரணம் கர்த்தருடைய மகிமைக்காக ஜெபம் பண்ணினார். நாம ஒப்பு கொடுப்போம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ஆண்டவர் இந்த கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்க பக்கமா அனுப்பப்பட்ட இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவர் ஒரு விசுவாசி வாழ்க்கையில இருக்க வேண்டிய காரியங்களை எங்க முன்னால் இன்னைக்கு வைக்கிறீங்க இயேசுப்பா. தேவரே, இதுல நாங்க குறைவுள்ளவர்களா இருக்கிறோம். எத்தனையோ தடவை தேவரின் மாம்ச முயற்சியில போய் அதுல எங்களுக்கு ஜெயம் கிடைத்து விடுகிறதப்பா. உங்களால உரிமையோடு அதை தடுத்து நிறுத்த முடிகிறது இல்லை சுவாமி. நாங்க அதை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறோம். ஒருவேளை நீங்க அப்படி செஞ்சீங்கன்னா நாங்க அழுது புலம்பு வேதனைப்பட்டு பின்வாங்கி போய் விடுகிறோம் ஏசப்பா. கிருபையாய் மன்னிங்க. எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையில மாம்ச முயற்சிகளை நீங்க தடுத்து நிறுத்தினீங்க, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆபத்துல உம்மை சார்ந்து கொண்ட ஒரு ராஜாவா இருந்தாருப்பா. வேற எங்கேயும் ஓடல, பயப்படல, தானும் பயப்படல சுவாமி. தன்னுடைய ஜனங்களையும் கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தினார், கர்த்தருக்கு போதி கர்த்தருக்குள்ள அவர்களை பலன் கொள்ள வைத்தான் என்று வாசிக்கிறோம். எங்களையும் அப்படி மாற்றினா ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்களும் எங்களோடு கூட இருக்கிறவர்களையும் கர்த்தரையே சேவிக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க ஜெபத்தின் நோக்கம் கர்த்தருடைய மகிமையா இருக்கட்டும். ஜனங்க கர்த்தரை அறியணும். இது நடந்துச்சுன்னா முனி நாம மகிமைப்படும். இது நடந்துச்சுன்னா ஜனங்க கர்த்தரை அறிந்து கொள்வாங்க. எங்க நோக்கங்களை நீங்க மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எசேக்கியாவுக்கு உதவி செய்தாதே தேவன் இன்றைக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.